ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளவா யாருக்குமே தெரியாது. அந்த டூரிஸ்ட் பிளேஸ் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி இதை நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து வந்திருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்தாச்சு. இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட். இந்த கூகுள் மேப்ல காட்டுற மாதிரி அஞ்சூர்லயே நீங்க வந்து கூகுள் மேப்ல டைப் பண்ணாலே இந்த லொகேஷன் வந்து எங்க இருக்குன்னு உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வெயில் வந்து கொளுத்தி எடுக்குது. ஏன்னா கொஞ்சம் நல்ல வெயில் காலத்துல நம்ம வந்திருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டயத்துல வந்தோம்னா தண்ணியும் கம்மியா இருக்கும். நமக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் இடம். சும்மா வேற லெவலா இருந்துச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா சிங்க நடை போட்டு சிகரத்துல ஏறுன்ற மாதிரி பொடி நடையா நடந்து அப்படியே எட்ஜ்ல போய் நின்னோம்னா கைஸ் உண்மையில வேற லெவல் வியூ கைஸ். எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த வியூ வந்து நமக்கு கிடைக்காது. அந்த ஒரு வியூவை தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ மூலியமா நான் காணிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கமே. அப்ப கைஸ் இப்ப நம்ம பார்த்ததுல ஒரு 100% ஒரு 30% நம்ம வந்து பார்த்திருக்கோம். இன்னி பாத்தீங்கன்னா பாக்கி 70% வந்து நம்ம இன்னி பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்ப அதை பாக்குறதுக்கான நம்ம கஷ்டப்பட்டு மலை ஏறி போயிட்டு இருக்கோம். அப்ப கைஸ் நம்ம டூரிஸ்ட் பிளேஸோட பேரு அஞ்சுருளி. அந்த அஞ்சுருளின்ற பேர்லயே பாத்தீங்கன்னா ஒரு உருளி இருக்கு. அந்த உருளியத்தை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. நான் கொஞ்சம் சின்னதா தெரியும். அங்க நிக்கிற ஆளுகளை பார்த்தா அப்ப குகை எவ்வளவு பெருசு நீங்க பாத்துக்கீங்க. உண்மையிலேயே கைஸ் இந்த இடம்னு பாத்தீங்கன்னா ஒரு கடல் தந்த வரணும் கைஸ். ஏன்னா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போய் ஒவ்வொரு இடத்துல இன்னும் ஒவ்வொரு வியூவை பார்க்கும்போது அப்படியே மைண்ட் வந்து அவ்வளவு ஃப்ரெஷ் ஆச்சு. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இந்த குகையும் இந்த ஒரு அஞ்சுருளின்ற பேர் இந்த இடத்துக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னு ஒரு டவுட் இருக்கும். அது எப்படி வந்துச்சுன்னு பாப்போமா வாங்க. 1974 மார்ச்ல வேலையை ஆரம்பிச்சு 1980 ஜனவரியில இனாகிரேஷன் வச்சு தண்ணி திறந்து விட்டுருக்காங்க இந்த குகை வெளி. இந்த குகையோட லெங்க்த்னு பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டரும் 24 அடியும் இருக்கு. இப்ப நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்க அந்த ஒரு சின்ன வெளிச்சம் தான் இந்த குகையோட எட்ஜ்ன்றது. நம்ம இப்ப வீடியோல பார்த்த மாதிரி அந்த எட்ஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இரட்டையாறுல இருக்கு. இப்ப நம்ம நிக்கிற இன்னொரு எட்ஜ்னு பாத்தீங்கன்னா அஞ்சூர்லி. இந்த குகை எதுக்கு அவங்க உருவாக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இரட்டையாறுல ஒரு அணைக்கட்டு கட்டி அங்க இருந்து தண்ணியை ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம இடுக்கி தண்ணியோட கலக்க வைக்கிறது அவங்களோட மெயின் பிளானா இருந்துச்சு. கேரளாவை சேர்ந்த பைலிப்லான்ற ஒரு கான்ட்ராக்டர் தான் இந்த குகையை வந்து எடுத்து வேலை செஞ்சிருக்காங்க. இந்த குகை எங்க உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்யாணத்தண்டு மலைன்ற ஒரு மலையில ஏற்றவும் உயரம் கூடிய ஒரு இடத்துலதான் அந்த குகை வந்து உருவாயிருக்கு. இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அஞ்சூர்லின்னு பேரு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து இறஞ்சி ஒரு குளம் மாதிரி ஒரு ஏரியால விழுது பாத்தீங்கன்னா அது சுத்தியில இருக்கிற அந்த மலை வந்து பாத்தீங்கன்னா உருளியை வந்து இப்படி கமத்தி வச்ச மாதிரி இருந்திருக்கு. அதை பார்த்து அந்த காலத்துல வச்சுட்டு இருந்த ஆதிவாசிக வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுருளின்னு இந்த இடத்துக்கு வந்து பேர் வச்சுட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குகை வெளியில இருந்து உள்ள ஒரு 20 மீட்டர் தள்ளி வந்து அங்க நடந்து வந்து பார்த்தோம். உண்மையில அது வேற லெவலா இருந்துச்சு. கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. ஏன்னா போக போக கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப உள்ள வராதிங்க. அதுதான் எல்லாருக்குமே சேஃப்டியா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா சிலப்போ உள்ள எல்லாம் போக போக கொஞ்சம் ஆக்சிஜன் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உள்ள எல்லாம் போகாம இருக்கிறது நல்லது. இங்க இருந்தே பார்க்க ரொம்ப த்ரில்லிங்காவே இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தைரியமாவும் கொஞ்சம் அசால்ட்டாவும் ஏன் இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலனால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா தண்ணி இது வழி வராது. அந்த ஒரு தைரியத்துல நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இருந்தாலுமே நீங்களே இந்த வழி வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ரொம்ப தூரம் உள்ள போகாதீங்க. ரிப்பீட் ஏன் இந்த அளவு சொல்றேன், நம்ம சேஃப்டி வந்து நமக்கு முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மழை காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிக்க கூட முடியாது. இந்த இடத்துல இல்ல கைஸ், வெளியில இருந்து எட்டி கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு தண்ணி வந்து இறஞ்சி விழுகும். அந்த மழை சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைடு வர பிளானே வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா அவ்வளவு டேஞ்சரான ஒரு இடம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்லாம் அந்த இடத்துல நடந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த சைடு வந்து யாரையுமே விட மாட்டாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்படுற மாதிரி எவ்வளவு அழகா அந்த இடம் வந்து இருக்கும், அதே அளவுக்கு ஆபத்துகளும் நிறைய அந்த இடத்துல வந்து பதுங்கி இருக்கும். அதே மாதிரி கைஸ் நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம். அதை எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க கைஸ். நான் ஒரு விஷயம் சொல்றேன், யாருமே அதை கேட்டு யாருமே பயந்துடக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து வெளியில இறங்கி நாங்க போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வந்துச்சு. அதை பயந்துகிட்டு பாத்தீங்கன்னா நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாவே பாத்தீங்கன்னா நாங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து இந்த இடத்துக்கு வரதா பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இப்ப நீங்க நினைக்கலாம் அந்த வீடியோல பார்க்கும்போது எந்த சேஃப்டியுமே இல்லாம இருக்கேன்னு. உண்மையிலே கைஸ் இந்த இடத்துல எந்த சேஃப்டியுமே இல்ல. முன்னாடி இருந்துச்சு, சைட்ல கம்பி வழியெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த நிறைய மழை பெஞ்சு நிறைய தண்ணி வர விட்டியும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டேமேஜ் ஆயிருச்சு சேஃப்டி எல்லாம் பாத்தீங்கன்னா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு கீழன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மீன் பிடிக்கிறத பாக்குறதுக்காண்டி பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம அங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தவிப்பே அந்த மீன் பிடிக்கிறதும் நம்ம பார்க்க போறோம். கீழே இறங்க போறதுல மேல இருந்ததே நம்ம பார்க்க போறோம். இந்த அஞ்சுருளியோட ஸ்டோரியும் இந்த வியூவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோ காட்டி நமக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க.